நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங். என்ன அப்படின்னா வந்து பிளானிங். எல்லா விஷயத்துக்குமே ஒரு பிளானிங் வந்து தேவை. அதே மாதிரி நம்ம எக்கனாமிக்கல் கண்டிஷன் பொறுத்தவரை என்னென்ன பிளான்ஸ்லாம் இருந்தது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல 3 டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளானிங் கமிஷன். ரெண்டாவது டாபிக் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி அப்படின்னா 5 year பிளான். ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன், ரெண்டாவது வந்து 5 year பிளான். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லுவோம். என்டிசி. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேவா? 3 விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பிளானிங் கமிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், ரெண்டாவது 5 year பிளான் பார்க்க போறோம், அடுத்து வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பார்க்க போறோம். ஓகே, சரி ஓகே. இப்போ பாருங்க, இந்த பிளானிங் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மார்ச் 15 1950. கொஞ்சம் பின்னாடி அறையும் இந்த பக்கத்துல ஃபங்க்ஷன் இருக்கனால கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்ச் 15 1950 தான் வந்து எது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னா 2014 வந்து அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிதி ஆயோக் வருது. நிதி ஆயோக் வருது எப்ப இருந்து அப்படின்னா 2015 இருந்து நிதி ஆயோக் வருது. இதுக்கு இடையில என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வந்து 5 year பிளான் இருந்திருக்கும். 5 year பிளான் எப்ப இருந்து இருந்திருக்கும்னா 15 இருந்து 2017 வரை இருந்திருக்கும். எத்தனை 5 year பிளான்னா 12 5 year பிளான். இந்த 5 year பிளான் வரதுக்கு முன்னாடி சில ஹிஸ்டரி இருந்திருக்கும், அதை இப்ப பார்க்கலாம். 5 year பிளான். 5 year பிளான் எத்தனை 5 year பிளான் இருக்குன்னு பார்த்தோம். 12 5 year பிளான் இருக்குது. அதை வரிசையா பார்க்கலாம். பட் 5 year பிளான்ன்ற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன பிளான்ஸ்லாம் இருந்தது, அதை யார் யார் கொண்டு வந்தாங்கன்றதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 5 year பிளான் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரஷ்யா. 5 year பிளான் எந்த மாடல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ரஷ்யா மாடல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 year பிளானே ரொம்ப முக்கியம், அதோட ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க 1934 வந்து விஸ்வேஸ்வராயா பிளான். ஓகே, 1934 யாரோட பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விஸ்வேஸ்வராயா பிளான். விஸ்வேஸ்வராயா பிளான் என்ன இருந்தது அப்படின்னா 10 வருஷ பிளான் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. சரியா, 10 year பிளான் ரஷ்யால இருந்து எடுத்துக்கலாம். சோ எத்தனை வருஷம் பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா 10 year பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த 10 year பிளான் அப்படின்றது என்னன்னா 10 வருஷம் அந்த கண்ட்ரியோட கேபிட்டல், கண்ட்ரியோட அந்த 10 வருஷத்துக்கான எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே சேர்த்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 10 year பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது என்ன கான்செப்ட்ல இருக்குன்னா கேபிட்டலிசம் கான்செப்ட். கேபிட்டலிசம்னா என்னப்பா அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியை வந்து பிரைவேட் கொடுக்குறது. ஓகே, கேபிட்டலிசம் கான்செப்டை பேஸ் பண்ணி வந்து இருக்குது. இது எந்த பிளான் அப்படின்னா விஸ்வேஸ்வராயா பிளான் 1934. அடுத்து 1938 வந்து இப்போ யாரோட பிளான்னா நேருவோட பிளான். நேருன்றது ஜவஹர்லால் நேரு இல்ல, அவரோட அப்பா மோதிலால் நேரு. ஓகே, 1938 பொறுத்தவரை யாரோட பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேருவோட பிளான். 1938 ஐஎன்சி செஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்றது பின்னாடி திருப்பி பாத்தீங்க அப்படின்னா ஹரிபுரால நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ஹரிபுரால வந்து 1938 ஐஎன்சி செஷன் வந்து நடந்திருக்கணும். யாரோட ஹெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் ஹெட்டா இருந்திருப்பாரு. ஓகே, அடுத்தடுத்து நடந்திருக்கும் 1938 ஹரிபுரா, 1939 வந்து திரிபுரா அப்படின்னு சொல்லி நடந்திருக்கும். அதுல வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருப்பாரு. அங்கதான் என்ன கமிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா வந்து நேஷனல் பிளானிங் கமிஷன் ஒண்ணு வரணும்னு சொல்லி நேரு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. நேரு பிளான், நேஷனல் நேஷனல் பிளானிங் கமிஷன். இப்போ 1934 வந்து விஸ்வேஸ்வராயா பிளான் பார்த்திருக்கோம். 1938 இப்போ என்ன பிளான் பார்த்திருக்கோம் அப்படின்னா நேரு பிளான் பார்த்திருக்கோம். 1940 பொறுத்தவரையும் பாம்பே பிளான். 1940 என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே பிளான். பாம்பே பிளான்ல வந்து இப்போ வந்து என்னன்னா சரி 1940 என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பாம்பே பிளான் பார்த்தோம். பாம்பே பிளான் யாரோடது அப்படின்னா டாடா அண்ட் பிர்லா. டாடா
and Birla plus 15 industrialist. Okay, Tata and Birla plus 15 industrialist ஓட பிளான். இது வந்து 15 years investment program. சரியா? 15 years invest பண்ணா ட்ரிபிள்னா 3 times. சரியா? 15 years invest பண்ணா ட்ரிபிளிங் நேஷனல் இன்கம் ட்ரிபிள் பண்ணலாம் அப்படின்றது. ட்ரிபிளிங் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரிபிள் பண்ணிடலாம். பெர் கேபிட்டா இன்கம் டபுள் பண்ணலாம். டபுளிங் பெர் கேபிட்டா இன்கம். ஓகே, இப்போ பாருங்க பாம்பே பிளான் யாரோடது அப்படின்னா டாடா அண்ட் பிர்லா பிளஸ் 15 இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அந்த பிளானோட இது என்ன அப்படின்னா வந்து 15 years வந்து இன்வெஸ்ட் பண்ணா thrice the national income பார்த்துடலாம், twice per capita income பார்த்துடலாம். அதாவது 2 times of doubling the per capita income. per capita income வந்து டபுள் பண்ணிடலாம் அப்படின்றது தான் வந்து யாரோட பிளான் அப்படின்னா வந்து பாம்பே பிளான். இப்போ இந்த வருஷம் கண்டிப்பா தேவை, ஏன்னா chronological order. அப்போ 34 விஸ்வேஸ்வராயா பிளான், 38 நேரு பிளான், 40 வந்து யாரோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பிளான். அடுத்து பாருங்க 44 வந்து காந்தியன் பிளான். 44 யாரோட பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியன் பிளான். யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். ஓகே, ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். காந்தியன் பிளான் ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். இது முக்காவாசி எது ஃபோக்கஸ் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து காந்தியன் பிளான் பொறுத்தவரையுமே அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கும். ரூரல் டெவலப்மெண்ட்னா வில்லேஜ் டெவலப்மெண்ட். ஓகே, காந்தியன் பிளான் எதை ஃபோக்கஸ் ஆயிருக்கும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கும். அடுத்து பாருங்க முக்கியமான பிளான் 1945 வந்து பீப்புள் பிளான், மக்கள் பிளான். ஓகே, 1945 வந்து பீப்புள் பிளான். பீப்புள் பிளான் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ண, யாரோடது அப்படின்னா வந்து எம்என் ராயோடது. பீப்புள் பிளான் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராயோடது. இது வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை மட்டும் தான், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்து இது வந்து 10 year பிளான். பீப்புள் பிளானை பொறுத்தவரையுமே வந்து 10 வருஷம் பிளான் சொல்றாங்க. இது என்ன கான்செப்டை பொறுத்து இருக்கு அப்படின்னா சோஷியலிசம் கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா சோஷியலிசம் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கு. அடுத்து பாருங்க 1950 வந்து சர்வோதயா பிளான். யாரோட பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வோதயா பிளான். இது யாரோட பிளான் அப்படின்னா ஜேபி நாராயண். சர்வோதயா பிளான் யாரோடதுப்பா அப்படின்னா வந்து ஜேபி நாராயணோடது. இது வந்து அக்ரிகல்ச்சர், ஸ்மால் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுது. அக்ரிகல்ச்சர், ஸ்மால் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் கமிஷன் எப்போ வந்தது? 1950 மார்ச் 15. ஓகே, 1950 மார்ச் 15ல தான் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா வந்து பிளானிங் கமிஷன் கொண்டு வராங்க. இப்போ 5 year பிளான் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா 1951. அப்போ 5 year பிளானை போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன். இதுவரை எத்தனை பிளான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா வந்து நேருவோட 38 பிளான், 1938 நேரு பிளான், சாரி இங்க இருந்து வருவோம். 1934 விஸ்வேஸ்வராயா பிளான், 1938 வந்து நேரு பிளான், அடுத்து 1940 வந்து பாம்பே பிளான், 1945 வந்து பீப்புள் பிளான், 1950 வந்து சர்வோதயா பிளான், அதுக்கு இடையில காந்தியன் பிளான், 1944 வந்து காந்தியன் பிளான். ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க 1934 விஸ்வேஸ்வராயா பிளான், 38 நேரு பிளான், 40 பாம்பே பிளான், 44 வந்து காந்தியன் பிளான், 45 வந்து பீப்புள்ஸ் பிளான், 50 வந்து சர்வோதயா பிளான். ஓகே, கிளியர்? சரி, இப்போ பிளானிங் கமிஷன்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சேர்மன். சேர்மன் யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்மனா இருப்பாங்க. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. செகண்ட் பாருங்க சேர்மன் கீழே டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. டெபுட்டி சேர்மன் யார் அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னா யூனியன் கேபினெட் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. டெபுட்டி சேர்மன் வந்து ஃபர்ஸ்ட் யார் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்சார்லால் நந்தா. 1953 இருந்து 63 வரையுமே குல்சார்லால் நந்தா இருப்பாரு. லாஸ்ட் வந்து மான்டெக் சிங் வந்து இருப்பாரு 2004 இருந்து 14 வரையும். ஓகே, அடுத்து அவங்களுக்கு கீழே வந்து எமினன்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. எமினன்ட் பர்சனல் சயின்ஸ்ல சிறந்தால், ஆர்ட்ஸ்ல சிறந்தால், டெக்னாலஜில சிறந்தால், இப்படி யாராவது வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸா வந்து இருப்பாங்க. ஓகே, கமிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்குரிய வேல்யூவை ரைஸ் பண்ணணும், அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும், அடுத்து ரீஜனல் டெவலப்மெண்ட்,
இன்க்ரீஸ் நேஷனல் இன்கம் வந்து அதிகரிக்கும். செல்ஃப் ரிலையன்ஸ் தற்சார்பு நாடா வந்து இருக்கணும் அப்படின்றது. இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, இதெல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ். இதை கேட்டுட்டு எது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்ற மாதிரி கேட்கலாம். இதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பிளானிங் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளான் பண்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்ன ஸ்டேஜ்ல அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்றது. மூணாவது வந்து எப்படி எப்படிலாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி மானிட்டரும் எவாலுவேட் பண்றது. இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன். 12 5-year பிளான் இருக்கு. 3rd 5-year பிளானுக்கு அப்புறம் ஹாலிடே பிளான் இருக்கு. 66ல இருந்து 69 வரையும். அடுத்து 5th 5-year பிளானுக்கு அப்புறம் ரோலிங் பிளான் இருக்குது. அடுத்து 7th 5-year பிளானுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஆனுவல் பிளான் இருக்கு. டன்னா? ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான் 1951 ல இருந்து 56 வரை. யாருடைய பிளான் அப்படின்னா ஹாரட் டாமர் பிளான். கால் அடிச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் 5-year பிளான் 1951 ல இருந்து 56 வரை. யாரோட மாடல் அப்படின்னா ஹாரட் டாமர் மாடல். இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எதை மட்டும் ஃபோக்கஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னது ஃபர்ஸ்ட் 5-year பிளான். சரியா? இதோட ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் பார்த்தாங்கன்னா வந்து பஹ்ரனங்கல் டேம் வந்து பில்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது அப்படின்னா பஹ்ரனங்கல் டேம் எங்க அப்படின்னா வந்து சட்லஜ் நதி என்ன டேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஹ்ரனங்கல் டேம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். அடுத்து ரெண்டாவது வந்து ஹிரகுட் டேம். சரியா? ஹிரகுட் டேம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. என்ன நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நர்மதா. ஓகே, என்ன நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஷால வந்து நர்மதா. இது ரெண்டும் என்னன்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட ப்ரோக்ராம். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டார்கெட், இது ரொம்ப முக்கியம். டார்கெட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.1%. சரியா? ஆனா ரீச் ஆனது எவ்வளவு, அச்சீவ்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 3.3%. அச்சீவ்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.3% தான் அச்சீவ்மெண்ட். ஓகே, அப்ப டார்கெட்டை விட ஹையஸ்டா என்ன இருக்கு அப்படின்னா ரீச் ஆயிருக்கு. இதுல முக்கியமான பிளான் வந்து ஃபேமிலி பிளானிங் 1952 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யாரோட மாடல்? ஹாரட் டாமர் மாடல். என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னா பஹ்ரனங்கல் டேம் ப்ரோக்ராம், ஹிரகுட் டேம் ப்ரோக்ராம். ஓகே, பஹ்ரனங்கல் டேம் வந்து சட்லஜ், ஹிரகுட் டேம் வந்து நர்மதா. ஓகே, டார்கெட் எவ்வளவு அப்படின்னா வந்து 2.1, அச்சீவ்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.3. இதுல வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க 1952. இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஃபுல்லாவே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பேசிஸ். செகண்ட் 5-year பிளான் யாரோட மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் 5-year பிளான் யாரோட மாடல் அப்படின்னா மெஹலனோபிஸ், ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. மெஹலனோபிஸோட பிளான். இதோட மெயின் ஃபோக்கஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. யாரோட பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹலனோபிஸோட பிளான். இதுல முக்கியமான ப்ரோக்ராம்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட் 1957, ரோர்கிலா ஒரிஷா. ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட் 1957 எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோர்கிலா எங்க அப்படின்னா ஒரிஷா. இதுதான் வந்து செகண்ட் 5-year பிளானோட ப்ரோக்ராம். சரியா? யார் இன்வெஸ்ட் பண்ணா, இவங்களுக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னா ஜெர்மனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. எப்பயுமே வந்து பெரிய கம்பெனிக்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து ஜெர்மனி. சரி, ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட் ரோர்கிலா ஒரிஷால இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து ஜெர்மனி. அதே மாதிரி பிலாய் சத்தீஸ்கர்ல இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவோம். பிலாய் சத்தீஸ்கர்ல இன்வெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. துர்காபூர் வெஸ்ட் பெங்கால்ல வந்து யூகே இன்வெஸ்ட்மெண்ட். துர்காபூர் வெஸ்ட் பெங்கால்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5% டார்கெட். ஆனா எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 4.2 தான் அச்சீவ்மெண்ட். 4.2% தான் என்னது அச்சீவ்மெண்ட். டார்கெட் வந்து 4.5%, 4.2% தான் வந்து அச்சீவ்மெண்ட். இப்போ ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட் ரோர்கிலா ஒரிஷால இருக்கிறதுல வந்து ஜெர்மனி இன்வெஸ்ட்மெண்ட், பிலாய் சத்தீஸ்கர்ல இருக்கிறதுல ரஷ்யா இன்வெஸ்ட்மெண்ட், துர்காபூர் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறதுல யூகே இன்வெஸ்ட்மெண்ட். கிளியர்? தேர்ட் 5-year பிளான் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான். ஓகே, அடுத்து பாருங்க
தேர்ட் 5 இயர் பிளான். தேர்ட் 5 இயர் பிளான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961ல இருந்து 66 வரையும் பார்த்தோம். யாரோடது அப்படின்னா ஜான் சாண்டி சக்கரவர்த்தி. ஜான் சாண்டி சக்கரவர்த்தி. ஓகே, ஜான் சாண்டி சக்கரவர்த்தியோடது தேர்ட் 5 இயர் பிளான். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சர் பேசிஸ், செகண்ட் 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரி பேசிஸ். இது வந்து அக்ரி பிளஸ் இண்டஸ்ட்ரி. அக்ரி பிளஸ் இண்டஸ்ட்ரி. சரியா? அப்ப இவங்களோட ப்ரோக்ராம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து 1966ல வந்து பொக்காரோல ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட், சாரி, பொக்காரோல ஹிந்துஸ்தான் ஸ்டீல் பிளான்ட். ஓகே, பொக்காரோல வந்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் பிளான்ட். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து பொக்காரோ எங்க இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட். இன்வெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா. ஓகே, அடுத்து ரெண்டாவது ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 62ல வந்து இந்தியா சைனா வார் நடந்திருக்கு. 1962ல வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து போர் நடந்திருக்கு 1962ல, அதாவது தேர்ட் 5 இயர் பிளான் இருக்கும் போதே. ஓகே, அடுத்து வந்து 64ல யார் இறந்து போறான்னா ஜவஹர்லால் நேரு இறந்து போயிடுவார். 1964ல வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இறந்துருவாரு. ஜவஹர்லால் நேரு டெத் வந்து 1964ல நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்து 1964ல வந்து லால் பகதூர் 1964ல வந்து ஜவஹர்லால் நேரு இறந்துருவாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா May 27. ஓகே, அதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா குல்சார்லால் நந்தா வந்து 13 days மட்டும் வந்து டெம்பரவரியா வந்து இருப்பார். சரியா? அடுத்து வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து 1965ல நடந்திருக்கு. 65ல வந்து இந்தியா பாகிஸ்தான் வார். சரியா? இது எல்லாமே எப்ப நடக்குது அப்படின்னா தேர்ட் 5 இயர் பிளான் அப்பதான் நடக்குது. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. அப்ப 66ல வந்து இந்திரா காந்தி வந்து பிஎம்மா வந்து உட்கார்றாங்க. 66ல யார் வராங்கன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து உட்காராங்க. சரி, 66ல யார் வந்துட்டா அப்படின்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து உட்காந்துட்டாங்க. அப்ப இவ்வளோ விஷயம் நடந்ததுனால இந்த பிளான் என்ன பிளான் அப்படின்னா ஃபெயிலியர் பிளான். ஏன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஃபெயிலியர் பிளான்னா டார்கெட் எவ்வளோ அப்படின்னு 5.6. டார்கெட் வந்து 5.6%, ஆனா ரீச் ஆனது 2.4% தான். அப்ப எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் பிளான் பாருங்க. சரியா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹாலிடே பிளான் பார்த்தோம். அடுத்து பாருங்க ஹாலிடே பிளான் எப்ப பார்த்தோம் அப்படின்னா 1966ல இருந்து 69 வரையும். சரியா? ஹாலிடே பிளான் எப்ப பார்த்தோம் அப்படின்னா 1966ல இருந்து 69 வரையும் பார்த்தோமா? இதுல முக்கியமான விஷயம் வந்து 67ல வந்து கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி இந்தியால. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாரு அப்படின்னா MS சுவாமிநாதன். ஓகே, பசுமை புரட்சியின் தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன். சரியா? அடுத்து பாருங்க 1969ல வந்து இந்திரா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா 14 பேங்கை வந்து நேஷனலைஸ் பண்றாங்க. நேஷனலைஸ் பண்றது அப்படின்னா வந்து அதாவது ஓகே 1969ல 14 பேங்க் இந்திரா காந்தி வந்து நேஷனலைஸ் பண்றாங்க. நேஷனலைஸ் பண்றது எப்படின்னா என்னன்னா வந்து பிரைவேட் பேங்க்ஸை வந்து கவர்மெண்ட் பேங்கா வந்து சேஞ்ச் பண்றது. அப்படி வந்து 14 பேங்கை வந்து நேஷனலைஸ் பண்றாங்க. ஓகே, இதுதான் ஹாலிடே பிளான். ஓகே, இதுல பாருங்க இந்த ஸ்டேட் பேங்கோட ஹிஸ்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு டப்பால போட்டு கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா வந்து 1809ல வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு இருந்தது. 1809ல பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு இருந்தது. ஓகே, பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு இருந்தது. 1840ல பேங்க் ஆஃப் பாம்பேன்னு இருந்தது. பேங்க் ஆஃப் பாம்பேன்னு இருந்தது. 1843ல வந்து பேங்க் ஆஃப் மெட்ராஸ்ன்னு இருந்தது. ஓகே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ்ன்னு இருந்தது. இதை மூணையும் சேர்த்து 1921ல வந்து இம்பெரல் பேங்க்னு மாத்துறாங்க. இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. 1955ல இதெல்லாம் என்னன்னு மாத்துறாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க்னு மாத்துறாங்க. அப்ப ஸ்டேட் பேங்க் வந்து கவர்மெண்டோட பேங்க். அப்ப ஹாலிடே பிளான்ல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் இந்திரா காந்தி பண்ண 14 பேங்கோட நேஷனலைசேஷன்.